அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி விசிட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு மதர் எப்படி அதில் செயல்பட்டாங்க, நான்லாம் என்னோட எந்த நேச்சர்னால மதர் செயல்பட்டாங்க, மதர் இஸ் நாட் அ கிரேஸ், மதர் இஸ் சூப்பர் கிரேஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதர் நிறைய விஷயங்கள்ல எல்லாருக்குமே செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் அதுதான் பார்ஷியாலிட்டியே இல்லாம கேட்கறத விட ஜாஸ்தியா மதர் செயல்படுறாங்க அண்ட் கேட்கறத விட ஜாஸ்தியா தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2-3 தடவை மதரோட கிரேஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, 4வது தடவை இந்த விஷயங்கள் செயல்படும் போது மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது, யோசிக்குது. ஐயோ! இது நிஜமாலே மதரால தான் நடந்ததா? இல்ல என்னோட எஃபர்ட் ஏதாவது இதுல காரணமா இருக்கா? என்னோட எஃபர்ட்டும் தான் காரணம். நான் இந்த மாதிரி செஞ்சதுனால தான் இது நடந்திருக்கும். நான் இந்த மாதிரி செய்யலைன்னா நடந்திருக்குமா? இந்த மாதிரி விஷயங்கள் அவுட்புட் கொடுத்துருக்குமா? அப்படின்ற ஒரு சில கேள்விகள் உங்களோட மனசு எழுப்பும். இந்த மாதிரி எழுப்புறதுக்கு போது நம்மளுக்குள்ளே நம்மளை தெரியாம ஈகோ வெளிவரும். அந்த ஈகோ வெளிவரும்போது நேச்சுரலி மதர் மேல இருக்கிற நம்பிக்கை கம்மியாயிடும். ஸோ அதுதான் அந்த ஈகோவை மட்டும் நம்ம வளர விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு அழிவு கொண்டு வர போகுது. எவ்ரி டைம் இந்த மாதிரி இந்த மைண்டு கொஸ்டின் கேட்கறது ஒன்றும் பெருசு கிடையாது. அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். 2-3 வாட்டி நம்ம மதரோட கிரேஸ் பார்த்துட்டோம்னா நம்மள அறியாம நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். பட் அது எப்படி செயல்படுறது, இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, நான் இந்த மாதிரி பண்ணேன்ப்பா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, அதனாலதான் மதர் எனக்கு கிரேஸ் கொடுத்தாங்கன்னு மனசு சொல்ல வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது மைண்ட் அந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளையும் மீறி, உண்மை என்னன்னா நம்மளையும் மீறி மதர் கொடுத்ததுனால மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு. உண்மையாவே அப்படிதான் நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் நான் எப்படி நினைக்கிறேன்னா, மதர் தான் நம்மளை ஒரு ஒரு துரும்பா நடத்துறாங்க. அவங்க தான் நம்ம செயல்பட வைக்கிறாங்க. அவங்களே நம்மளை நடத்துறாங்க, அவங்களே நம்மளை செயல்பட வைக்கிறாங்க, அவங்களே அருள் புரியுறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மைண்டு கிட்ட நம்ம சொல்ல புரிய வச்சோம் அப்படின்னா அப்ப ஈகோ ரைஸ் ஆகாது. ஸோ ஈகோவை முதல்ல தட்டி கொடுக்கணும். எப்போ எவ்ரி டைம் நம்ம என்னாலதான் நடந்திருக்கோம், இது என்னாலதான் நடந்திருக்கோம் அப்படின்னு என் மைண்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது, சான்ஸே இல்லை. என்ன நடத்துனது யாரு? நான் அப்படி நடந்துட்டாலோ என்ன நடத்த வச்சிருக்காங்க பத்தியா மதர் அப்படின்னு நம்ம திரும்ப அந்த மைண்ட் கிட்ட பேசும்போது ஈகோ ஆஃப் ஆயிடும். அந்த ஈகோ ரைஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். மதரை நம்மளால பிடிச்சிக்க முடியாது. ஈகோவை அப்பப்ப அடக்கி வசிக்க வைக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இல்லை அதை மாதிரி பண்ண வச்சதே மதர் தான் அப்படின்ற ஒரு ஆன்சரை நம்ம அந்த மைண்டு கொடுக்கும்போது ஐ திங்க் நம்ம கொஞ்சம் பெட்டரா ரிலீவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுல நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டைம் மதரோட கிரேஸ் வரும்போது அந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி நானே நினைக்கலனாலுமே நம்ம பக்கத்துல இருக்கவங்க உன்னாலதான் நடந்ததுன்னு நிறைய வாட்டி சொல்லும் போது நம்ம ஈகோ லைட்டா ரேஸ் ஆகும். அந்த மாதிரி ரேஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, மதரால தான் நடந்தது, மதர் தான் என்ன பண்ண வச்சாங்க, மதர் தான் என்ன செய்ய வச்சாங்க. நான் சும்மா ஒரு துரும்புச்சீட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொல்ற டைரக்ஷன்ஸ்ல நான் போயிட்டு இருக்கேன். அப்படிதான் வரணும்னு அந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது, நடந்துக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ஜாஸ்தியா மதர் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். 2வது பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயம் முடியணும், ஒரு ஒரு அது எதிரா என்ன வேணா இருக்கலாம். எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு இடமாற்றம் வேணும், எனக்கு ப்ராஸ்பெரிட்டி வேணும், எது வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல மதர் கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி மதர் கிட்ட அது சொல்லி காணிக்கைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த காணிக்கையை நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து மாறாம அந்த அந்த விஷயத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி, அதை ப்ரே பண்றதுக்கு முன்னாடி அந்த காணிக்கை போட்டுறது நல்லது. இது என்னடா இதுல மதர் கிட்ட கொடுத்துதான் நம்ம காணிக்கை செலுத்துறதான் மதர் செயல்படுவாங்கன்றது கிடையாது. அந்த இடத்துல நம்மளோட செல்ஃப்லெஸ்னஸ் உருவாகும். நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு எது மேல ரொம்ப பிடிப்பு ஜாஸ்தி, பணம் மேலதான். இப்ப நம்ம எல்லாருமே எதுக்காக உழைக்கிறோம்? பணம். அந்த பணத்தை அந்த நம்ம காணிக்கைன்னு நம்ம மனசார கொடுக்கும்போது அந்த செல்ஃப்லெஸ்னஸ் வருது. அதுதான் அந்த பேஸ் காணிக்கைக்கு. மற்றபடி நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது, மதருக்கு காணிக்கப்பட்டதான் செயல்படுவாங்களான்னு. அந்த ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்றது தான் அந்த ஆஃபரிங்ஸ் கொடுக்குறது. அந்த குவாலிட்டிக்காக தான் மதர் செயல்படுவாங்க. யா அதுக்கப்புறமா 3வது விஷயம், இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த 3வது பாயிண்ட் மதர் கிட்ட நம்ம டெய்லியும் ஒரு சில நேரம் ஒதுக்குவோம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு
வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ, காலேஜ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ மதர் கிட்ட சொல்லாம வெளில போமாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மதர் கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது மதர் கிட்ட போற நேரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நேரங்கள். நம்ம ஒரு சிஇஓ மீட் பண்ணோம்னா எவ்ளோ பயப்பட்டு அதுக்கான நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அது எவ்ளோ வேல்யூபிள் ஹாரா நம்ம வந்து யோசிப்போம். நான் சிஇஓ 4:00 to 4:30 எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவர்கிட்ட இந்த 1/2 அன் ஹவர்ல நான் இது எல்லாமே சொல்லணும். அவருக்கு ஈஸியா நான் சொல்லணும்னு நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த பேப்பர்லலாம் நோட் பண்ணிட்டு, நம்ம போய் நம்ம அந்த சிஇஓ கிட்ட பிரசன்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுக்காக பிபிடி பிரசன்டேஷன்லாம் நான் கேட்கல. பட் அந்த மாதிரி மதரோட ஹவர் நம்ம வேல்யூ பண்ணணும்னு ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் தட். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்து என்னென்ன வேணும் மதர் கிட்ட, என்னென்ன சொல்லணும் மதர் கிட்ட. சில விஷயங்கள் வந்து நம்ம வேண்டுதலே இருக்காது. அது நம்ம மதர் கிட்ட நிறைய பேசணும்னு தோணும். அந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு மதர் கிட்ட பேசுற ஒவ்வொரு நேரமும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான நேரம்னு நான் நினைக்கிறேன். நம்ம மதர் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க வேண்டிக்க வேண்டாம். பேச ஆரம்பிச்ச உடனே யூ வில் ஃபீல் மச் மச் பெட்டர். நிறைய விஷயங்கள் மாறும். அண்ட் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாகும். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி நல்லபடியா வந்து சரவுண்ட் ஆகும். மதரை நம்ம வேண்டிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ப்ரொடெக்ஷன் வந்து அடிப்படையான ஒரு விஷயம் தான். மதர் எப்பயுமே தன்னோட டியூட்டிஸ்க்கு எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இருந்தும் நம்ம போய் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் வந்து ஈடுபடுறதுனால தான் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷனும் வந்து தவறி போகுது. ஸோ அதனால பிளெஸிங் பேக்கெட் எப்பயுமே வந்து நமக்குள்ள எங்கேயாவது வச்சிருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. அண்ட் மதரோட ஹவர் மதர் கிட்ட போறோம் அப்படின்னா, மதரோட பூஜனம் கிட்ட போறோம்னா, மதர் கிட்ட என்னென்ன பேச போறோம், என்னென்ன செய்ய போறோன்றத வந்து எழுதி வச்சு மதர் கிட்ட போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது உண்மையாவே ரொம்ப வேல்யூ பண்றோன்றது நல்லா தெரியும் மதர் கிட்ட. 3வது விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மாறுதல் வந்து நம்ம பண்றது தெரியும். நம்மளோட லைஃப் மாறுறது, நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி வர்றது, அண்ட் திடீர்னு ஒரு growth இருக்கும். நம்மளுக்கே சம்டைம்ஸ் தெரியாம ஒரு விஷயம் நடக்காது. என்னடா நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படும்போது, அது ஏன் நடக்கலன்னு தெரியும்போது அது ரொம்ப பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்ற மாதிரி, ஐயோ நல்ல வேளை நடக்கலப்பா, அதை விட பெட்டரா தான் மதர் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிய வரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு சில சம்டைம்ஸ் வந்து நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு 6 வீக்ஸ்க்கு இது பண்ணீங்கன்னா நல்லபடியா இருக்கும். 7 வீக்ஸ்க்கு இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்றது வழக்கம். அது எய்தர் வந்து ஒரு 6 வீக்ஸ்க்கு இது பண்ணலாம், 7 வீக்ஸ்க்கு அது பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் நம்ம மதர் டிவோட்டியா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா, நான் எப்படி யோசிப்பேன்னா 6 வீக்ஸ் வந்து ஏன் நம்ம மதரை பார்க்கக்கூடாது? நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டா மதரை பார்க்கக்கூடாது? அந்த 6 வீக்ஸ் என் மதரை போய் வந்து அந்த அந்த ஸ்பெசிஃபிக் டேல போய் பார்க்கக்கூடாது. எல்லாமே நம்ம புதுமையா மதர் கிட்ட ஏன் செய்யக்கூடாது? மதர் தானே எல்லாமே செய்றாங்க நம்மளுக்கு. நம்ம ஏன் இத மதர் கிட்ட டிஃப்ரெண்ட்டா பண்ணக்கூடாது? அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒரு 6 வீக்ஸ் மதரை போய் பார்த்துட்டு வந்தா நல்லாயிருக்கும். எந்த நாள்? ஒரு வெட்னஸ்டே போய் மதுரை போய் 6 வீக்ஸ் எவ்ரி வெட்னஸ்டே மதுரை போய் பார்த்துட்டு வரலாம். எங்க? சென்டர்ல. மதர் உண்மையா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படின்னா அது வந்து சென்டர் தானே. ஸோ அப்போ சென்டர் எவ்ரி வெட்னஸ்டே இந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல மதரை போய் நான் பார்த்துட்டு வரணும்னு முடிவு பண்றதே ஒரு உண்மையான ஒரு ஒரு ப்ரோக்ரஸ்க்கு ஒரு அடிப்படைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 வீக்ஸ், ஒரு 7 வீக்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் நம்மள வந்து இப்போ சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து ஈடுபாடு மதர் மேல தான் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அது என்ன வாரமோ அந்த வாரம் அண்ட் அந்த டே, அந்த அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டே, அதே நம்ம மதர்க்கே மாத்திடக்கூடாது. அந்த மாதிரி மாறும்போது இன்னும் நம்பிக்கை வந்து மதர் மேல தான் ஆகுது. அண்ட் மதர் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன்ல வருவாங்க. என்னடா இவ இவ்ளோ தூரம் நம்மளுக்காக வரா அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பிடிப்பு நம்ம மதர் கிட்ட கொடுக்கும்போது மதருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐயோ நம்மள நம்பி வரா அப்படின்ற ஒரு அதுலயே மதர் நிறைய செயல்படுறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சொசைட்டி நிறைய பேசும். இந்த இது பண்ணா நல்லா இருக்கும், அந்த இது பண்ணா நல்லா இருக்கும். ஆஸ்ட்ராலஜி இன்னைக்கு ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னும் ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நிறைய நல்லபடியா நடக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன், இது நம்ம வந்து கவனம், நம்பிக்கை மதர் மேல இருக்கும்போது அது எல்லாமே மதர் கிட்ட நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே மதர் கிட்ட ஷிஃப்ட் பண்ணும்போது, அது அப்படியே மதர் கிட்ட நம்ம வேண்டிக்கும் போது, மதர் கிட்ட அந்த நாள் அந்த நேரம் வேண்டிக்கும் போது, ஐ திங்க் அது இன்னும் நிறைய செயல்படுறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 4வது விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு குடும்பமா வந்து ஒரு விஷயம் வேண்டிக்கும் போது, ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராஸ்பரிட்டி ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது குடும்பமாக வேண்டிக்கும் போது நடக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தை எல்லாருமே நான் வந்து ஏதாவது எனக்கு வேலைக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாருமே என் குழந்தை நான் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து மதர்கிட்ட வேண்டிக்கும் போது இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. ஸோ அந்த கூட்டு தியானம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் ஆகும். எல்லாருக்குமே மைண்டு தாட்ஸ் எல்லாமே அலைண்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்குள்ள பிரச்சனை எதுவும் இருக்காது. அதனால தாட் கிளாஷஸ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி கூட்டு தியானம் பண்ணும்போது உடனே நடக்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன என்ன எனக்கு தெரியல. பட் என்னை விட பெட்டராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மதர்கிட்ட ஆனதுக்கப்புறமா அடிப்படையான நிறைய விஷயங்கள் எல்லாமே மதர் கொடுத்துருவாங்க. அதை கேட்கக்கூட வேணாம். படிப்பு, எஸ்பெஷலி படிப்பு, மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்த்து, ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறமா வந்து வேலை, கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி அடிப்படையான தேவைகளான விஷயங்கள் எல்லாமே மதர் வந்து ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அது வந்து இந்த கூட்டு தியானமா ஃபேமிலியாக சேர்ந்து வேண்டிக்கும் போது அது நிச்சயமா நடக்கும். நடக்கிறத நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சரி அப்படி கூட்டுத்தனமா ஃபேமிலி பண்ணும்போதே நடக்கிறது அப்படின்னா, இப்போ சென்டர்ல ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு 10 to 12 இருக்கலாம், இல்லை வந்து 7 to 7:30 இருக்கலாம். மதரோட சென்டர்ல ஸ்பெசிஃபிக்கா மெடிடேஷன் டைம்னு இருக்கிற டைம்ல எல்லாருமே மதர் கிட்ட வந்து வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி சென்டருக்கு போய் அந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல எல்லாரும் வேண்டிக்கிற டைம்ல நம்ம போய் வேண்டினோம்னா அது காரியம் கண்டிப்பா முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மதர் அங்க உண்மையாவே இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய ஒரு சாதகர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து தியான மையம் போகும்போது மதர் கிட்ட போய் தியானம் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த தியானம் டைம்ல போகும்போது மதர் வந்து ஒரு ஒரு நாற்காலியில உட்காந்து மதர் அவங்களோட சேர்ந்து மெடிடேட் பண்ற மாதிரி பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரௌட் வந்து மதர் கிட்ட வந்து அந்த டைம்ல வேண்டிக்கும் போது மதர் எங்க இருப்பாங்க? ஸோ அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா தியான மையம்னு இருக்கும்போது தியான மையத்துல ஸ்பெசிஃபிக்கா டைமிங்ஸ் ஃபார் மெடிடேஷன் இருக்கும்போது அதுல கலந்துண்டு வேண்டிக்கும் போது நிச்சயமா நகர்றத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீங்களும் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அதெல்லாம் விட்டே கொடுக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா நம்மளை டிசிப்ளின்டா அது அழகா நம்ம போய் அந்த டைம்ல ப்ரே பண்ணி மதர்கிட்ட ப்ரே பண்றோமோ இல்லையோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு கூட தோணும். மதர் இருந்தா போதும்னு தோணும். அந்த மாதிரி அந்த டைம்ல போய் மதரை போய் பார்த்துட்டு வர்றது, மதர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், நிறைய ப்ரோக்ரஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நாகலிங்க பூ வந்து வைக்கும் போது நிறைய ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, காசு வரும் அப்படின்றது வந்து நம்ம நிறைய வாட்டி நம்மளோட அனுபவங்கள்ல பார்த்துருப்போம். நம்ம ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி வந்து நாகலிங்க பூ வந்து ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. பட் ரீசென்ட்லி நான் என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா வந்து அது வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் இல்லை, அது வெறும் காசு மட்டும் இல்லை, அது வந்து வேலை, அது வந்து முன்னேற்றம் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ அது என்ன இன்டென்ஷன்ல போய் நம்ம மதருக்கு வைக்கிறோன்றது தான் உண்மை. அது அப்படியே லைவா சம்டைம்ஸ் வந்து மனசு எங்கேயோ இருக்கும். நம்ம சும்மா அந்த நாகரிக பூவை மட்டும் போய் மதர் கிட்ட வச்சா எதுவுமே நடக்காது. பிகாஸ் நம்மளோட எப்படி இன்டென்ஷன் இருக்கு. நம்ம எதுவுமே யோசிக்காம மதர் கிட்ட மட்டும் ஆசையா போய் வைக்கும் போது அது இன்னும் வேகமா நடக்குது பார்க்கலாம். சம்டைம்ஸ் மனசுல எதுவுமே இருக்காது. ஆனா மதருக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஐயோ நம்ம அதை வச்சா மதருக்கு அழகா இருக்கும்ல அப்படின்னு தோணும். அதை வச்சுட்டு ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு முன்னேற்றம் காட்டும். ஏன்னா மதர் எப்பயுமே தனக்குன்னு வாங்கி வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. எல்லாமே கொடுத்து தான் பழக்கம் அவங்களுக்கு. ஸோ நாகலிங்க பூ வைக்கிறது வந்து வேலைக்கு வேணும் அப்படின்னா நாகலிங்க பூ வைக்கலாம். பணம் வேணும்னா நாகலிங்க பூ வைக்கலாம். முன்னேற்றம் வேணும்னா நாகலிங்க பூ வைக்கலாம். இதெல்லாம் அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல மதர் வந்து நிறைய சும்மா நாகலிங்க பூ வச்சாலே அவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப லைவ்லியா அது வந்து மதருக்கு சந்தோஷமா ஆஃபர் பண்றது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நோட்டோட. நன்றி.